friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு blouse cutting பத்தி பார்க்க போறோம். upper chest அப்படிங்கிறது 32 சரிங்களா 32 நம்ம blouse size அப்படிங்கும் பொழுது 36 size ஏன்னு கேட்டிங்கன்னா 4 இன்ச் வந்து நம்ம ஃபார்முலா படி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா blouse-ஆ இருந்தாலும் சரி சுடி நைட்டி ஃப்ராக் எந்த ஒரு மெட்டீரியலுக்குமே நம்ம upper chest எடுக்கும் பொழுது 4 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணுவோம் இது வந்து ஃபார்முலா சரிங்களா ஆக blouse size அப்படிங்கும் பொழுது நமக்கு 36 size blouse இன்னைக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போறோம் நம்ம கட் பண்ண மெட்டீரியலை வச்சு எப்படி நம்ம எம்ப்ராய்டரிங் போடுறதுக்கு அதாவது ஆரி ஒர்க்கா இருந்தாலும் சரி அல்லது மெஷின் எம்ப்ராய்டரிங்கா இருந்தாலும் சரி எப்படி நம்ம மார்க் பண்ணி கொடுக்கணும் மெயின் கிளாத்ல எப்படி மார்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம கிளியரா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க फ्रेंड्स வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழ் பக்கம் ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி இது போல லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளவுஸினுடைய சரியான ஹைட் அப்படிங்கிறது 13 ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணி நம்ம 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளவுஸினுடைய செஸ்ட் ரவுண்ட் சரிங்களா செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம 9 இன்ச் கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா அப்பர் செஸ்ட் வந்து 32 + 4 இன்ச் ப்ளஸ் பண்ணும்போது 36 நாலால டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 9 இன்ச் சரிங்களா அப்ப 9 இன்ச் + 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிட்டோம் அடுத்து நெக் விட்த் பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன் அதே போல ஷோல்டர் 2.25 இன்ச் சரிங்களா தையலுக்காக அப்படினு பாக்கும்போது 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 5.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக் விட்த் ஷோல்டர் தையலுக்காக ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு ஹாஃப் ஷோல்டர் எவ்வளவு இன்ச்சஸ் வருதோ அதை அப்படியே எடுத்து கீழ மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஆம்கோல் நீளம் சரிங்களா ஆம்கோல் லெந்த் அப்படிங்கிறது நான் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு இடத்துல இதே போல மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஆர்ம் அரவுண்ட் வந்து நம்ம டிரா பண்ணனும் இது மாதிரி ஸ்கேல் இருக்குங்கிற பட்சத்துல ஆர்ம் ரவுண்ட் டிரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆர்ம் ரவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணனும் சரியா இருக்கா அப்படினு சரிங்களா பாருங்க 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் தையலுக்காக மார்க் பண்ணிரோம் இல்லீங்களா அதுக்கும் கீழ்ப்புறமா தான் நம்ம ஆர்ம் ரவுண்ட் வந்து செக் பண்ணனும் சரிங்களா இந்த வளைவு அப்படியே வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளவு இன்ச்சஸ் வருது அப்படினு சரியா பாருங்க 7.5 இன்ச்சஸ் தேவை 7.5 இன்ச்சஸ் சரியா இருக்கு சரிங்களா குறைவாவோ அதிகமாகவோ இருந்தது அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ம் லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பேக் நெக் சரிங்களா பேக் நெக் தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் 8.5 இன்ச் வந்து நான் பேக் நெக் மார்க் பண்ணிக்கிறேன் அகலம் அப்படினு பாத்தீங்கன்னா மேலே கழுத்து அகலத்தை விட ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம் அப்படினா பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும் சரிங்களா இது வந்து ஆரி வர்க் நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம் இல்லீங்களா ஆக கொஞ்சம் கழுத்து அகலமா இருந்தது அப்படினா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம அனைத்துமே மார்க் பண்ணிட்டோம் பட் இப்போ வந்து நம்ம பேக் நெக் வந்து டிரா பண்ணிருக்கோம் இல்லீங்களா பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ண போறது இல்ல மேலே ஷோல்டர்ல இருந்து இது மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டிரா பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா அதாவது ஆரி வர்க் வந்து மார்க் பண்ணி கொடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்டிட்ச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆக பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது இல்ல ஹேர் கட் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஃபோல்டிங் சைடுலயும் ஆர்ம் ரவுண்ட் சைடுலயும் ராங் சைடு வந்து இது மாதிரி நோட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க இதல பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அதாவது பட்டிக்காக கிளாத் வந்து இந்த சைடுல சரியா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க சரியா இல்ல அப்படிங்கற பட்சத்துல கொஞ்சம் ஏற்றமோ அல்லது இறக்கமோ பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஸ்லீவ்க்கு வந்து சரியா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க ஸ்லீவோடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லீங்களா அந்த இன்ச்சஸ் வந்து இதல சரியா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஷோல்டர் இந்த பக்கம் ஃபோல்டிங் இந்த பக்கம் ஆர்ம் ரவுண்ட் சரிங்களா இது ஃபுல்லாவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடு உயரம் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக் விட்த் வந்து கண்டிப்பா மார்க் பண்ணிக்கோங்க ஏனா இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணாம இருக்கோம் இல்லீங்களா அதனால இந்த மார்க்கிங் வந்து தேவைப்படும் பேக் பார்ட்டை வெளிய எடுத்துட்டு ப்ளவுஸினுடைய முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அகலம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம மேலே மார்க் பண்ணதோட கீழ் பக்கம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா 2.5 to 2.25 இன்ச் நமது விருப்பத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் நெக் வந்து இது மாதிரி டிரா பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் நெக் இது மாதிரி நம்ம டிரா பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் லெந்த் வந்து நம்ம மார்க் பண்ணனும் சரிங்களா அதுக்கு முன்னாடி பாருங்க அகலங்கள் வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் லெந்த் அப்படிங்கறது நம்ம 12.25 இன்ச் வருது மேலே ஷோல்டர்ல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்
ஷோல்டர்லேருந்து பாருங்கள் சரியாக 12.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் இருந்து மேல் பக்கமாக பார்த்திங்கன்னா யோக் பார்ட், அதாவது பட்டி வந்து வளைவு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து கிராஸினுடைய அளவு அப்படிங்கிறத நம்ம 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்கேல் வச்சு இது போல் லைன் போட்டுக்கலாம். இந்த சைட்லேயும் அதே போல் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டாட், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெப்த் வந்து எடுத்துக்கணும், சரிங்களா. மேல் பக்கம் ஸ்ட்ரைட்டாகவும் கீழ்ப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து டெப்த் எடுத்துகிட்டு அப்படியே வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஜாயின் பண்ணிடணும், சரிங்களா. கரெக்டாக சி மாதிரி இந்த வளைவு ரொம்ப அழகாக வந்து வரணும், சரிங்களா. ரொம்ப பெண்டாச்சு அப்படின்னா நம்மளுக்கு சுருக்கங்கள் கிடச்சிரும். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகவும், ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே பாருங்கள் நெக் பகுதியிலேருந்து கட் பண்ணிக்கோங்க. டெப்த் எடுத்த பகுதியில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் வாக்கில் கிராஸ் எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும், ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும், சரிங்களா. நெக்லைன் நல்லா உடலோட நல்லா பதிஞ்ச மாதிரி டைட்டாக இருக்கும், சரிங்களா. அப்போ தான் வந்து ப்ளவுஸ் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், நம்ம போட்டிருக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம டாட் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. 2 டாட்டுக்குமே ராங் சைடு வந்து இது மாதிரி நோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடு இருக்குது, சரிங்களா. இப்போ எந்த பீஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா. ஆக லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம ஒன் சைடில் மட்டும்தான் எம்ப்ராய்டரிங் வந்து மார்க் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, அது எந்த சைடு அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற கிளாத் அந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம ஆம் ரவுண்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறைவாக வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 2 கிளாத்தை கொஞ்சம் மேல்புறமாக தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால 4ஐயும் ஒரே டைமில் ஃபோல்டு பண்ணிக்கிறோம், சரிங்களா. ஒரே அளவில் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். கார்னர் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு நம்ம இந்த கிளாத்தை வந்து நேர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி தையல் போடுறதுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும். மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவினுடைய சரியான லென்த் அப்படின்னு பார்த்தா நம்ம தேவைக்கேற்ப மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 9 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையினுடைய கீழ் உயரம் ஸ்லீவ் லோ லென்த் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோல்டிங்லேருந்து ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஆர்ம் ரவுண்டு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 7.5 இன்ச்சஸ் இருந்தது, அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டுன்னு பார்த்தா 5.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிட்டோம். இது மாதிரி கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆர்ம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் லைனில் பார்த்திங்கன்னா சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச்சஸ் இருக்குது, சரிங்களா. அப்போ அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் மேல் பக்கமும் சென்டர்லேருந்து சென்டர், கீழ்ப்பக்கமும் சென்டர்லேருந்து சென்டர் மார்க் பண்ணி 1/2 இன்ச் உள்புறமாகவும் 1/2 இன்ச் வந்து வெளிப்புறமாகவும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு தான் நம்ம வளைவு வந்து ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸ்லீவினுடைய வளைவை ரொம்ப அழகாக அந்த மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு அந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழ்ப்பக்கமும் இது போல் கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண இடம் ப்ளஸ் ஃபோல்டிங் சைட் 2 ஹேர் கட் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில்
கிராஸ் பீஸும் பட்டியும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இது மாதிரி கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அதாவது பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சுட்டு நம்ம மெயின் கிளாத்தை வந்து மார்க் பண்ணி கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி கிராஸ் வைஸில் நம்ம ஸ்லீவ் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சைடில் கொஞ்சம் ஜாயிண்ட் வர்ற மாதிரி தெரியுது. சரிங்களா? ஆக ஜாயிண்ட் இல்லாமல் போட்டோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ். ஆக கிளாத்தை வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டிக்காக இருக்கிற கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரைட் சைடு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரைட் சைடு தான் நம்மளுக்கு டிசைன்ஸ் வரும். ரைட் சைடு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதாவது நோட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டில் இந்த இடத்துல வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நெக் விட்த் வந்து நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கார்னர்லேயே இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக் விட்த்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் அதே போல் இந்த நெக் விட்த்தையும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹேர்கட் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். சென்டரையும் அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக அளவுகள் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹேர்கட் கொடுக்க வேண்டிய அளவுகள் அந்த இடத்த வந்து இது மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேல்புறமாக தான் ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஆரி ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக் வந்து ட்ரா பண்ணுறோம். இது மாதிரி ஃபோல்டு பண்ண கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக் விட்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டோம். ஹைட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஹைட் எடுத்துக்கலாம். பேக் நெக் வந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 8.5 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம வந்து பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். யூ நெக் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரஃபாக வந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரஃபாக மார்க் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேக் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேன்வாஸில் நம்ம பேக் நெக் ரெடி பண்ணிட்டோம். நெக் விட்த் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கேன்வாஸை வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் சென்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஹைட் வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கலாம், சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதே போல் அகலத்தையும் இது போல் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? கேன்வாஸினுடைய உள் பக்கத்துலேயே நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். சுருக்கங்கள் இல்லாமல் நேராக வந்து கேன்வாஸை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்புறமாக ஒரு பாயிண்ட் அல்லது ஒரு 1/4 இன்ச், சரிங்களா, 1/4 இன்ச் கண்டிப்பாக தேவைப்படும். 1/4 இன்ச்சில் உள்புறமாக இது மாதிரி மார்க் பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் வந்து அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு கட்டிங்காக கொஞ்சம் கிளாத் தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச் 2 பாயிண்ட்டுக்கு மேலே, சரிங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுங்க. அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஒன் சைடு ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பாட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண அதே ஷேப் தான், அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவினுடைய கார்னர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹேர்கட் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லைன்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இது மாதிரி பென்சில் மார்க்கரில் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழியாமல் அப்படியே இருக்கும். அவங்க ஒர்க் பண்ணி நம்மளுக்கு மறுபடியும் கொடுக்குற வரைக்குமே அப்படியே இருக்கும், அழியாது. சரிங்களா? இதுவே வந்து பீஸ் மார்க்கரில் மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு அழியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. பட் வெளியில் வந்து தெரியக்கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மார்க்கர் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸினோட உள்புறம் தெரியாமல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் இது தையலுக்கான அளவு. தையலுக்கான அளவு மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உள்புறமாக கரெக்டாக வந்து டிசைன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த 1.5 இன்ச் வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்து ப்ளவுஸ் வந்து நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட இது மாதிரி மார்க் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. பல மெத்தடில் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். சரிங்களா? பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 36 ப்ளவுஸ் சைஸ் வந்து எப்படி வந்து எம்ப்ராய்டரிங் போடுறதுக்காக மார்க் பண்ணணும் அல்லது ஆரி ஒர்க் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ச்சி அப்லோட் பண்ணிட்டு வரோம். கண்டினியூவாக பார்த்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.